கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கடந்து வந்த பாதை நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை எண்ணி நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஏரல் மங்களக்குறிச்சி என்ற கிராமத்திலிருந்து கர்த்தர் தெரிந்தெடுத்து இன்றைக்கு நாசிரேத் பகுதியிலே மாத்திரமல்ல தேசத்தின் பல இடங்களிலே கர்த்தர் பயன்படுத்தி வருகிற நல்ல ஒரு பாடகரும் தேவ ஊழியக்காரருமான அன்பு சகோதரர் ஜோசப் டேனியல் அவர்களை நாம் சந்திக்க போகிறோம். அவருடைய பழைய பெயர் சீனி துறை என்பது. அவர் பாடும்போதே சீனி மாதிரி பாடுவார். அவரை கர்த்தர் ஜோசப் டேனியல் என்று கர்த்தர் பெயர் மாற்றம் கொடுத்து வல்லமையாய் பயன்படுத்தி வருகிறார். அவரை நாம் சந்திப்போம், அவருடைய அனுபவங்களை கேட்போம். வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்த பாதை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எப்படி பூர்வீகமாகவே கிறிஸ்தவர் தானா? எப்படி உங்களுடைய பின்னணியை குறித்து கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏரல் அருகே மங்களக்குறிச்சி ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமம் தான் என்னுடைய பூர்வீகம். விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் நான். என்னுடைய தாத்தா காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சரியான எந்தளவுக்கு அவங்க ரட்சிப்புகளில் இருந்தார்கள் என்று எனக்கு சரியாக தெரியலை. ஆனால் ஆலய பக்தியில் ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க. தாத்தா பாட்டி ஆலயத்துக்கு போகிற பழக்கம், அதை தொடர்ந்து அப்படி நாங்களும் அந்த பழக்கத்தோடு இருந்தோம். ஆனால் நாளடைவில் எங்கள் தாத்தா அப்படி வியாதிப்பட்டு அப்படி அவங்க கொஞ்சம் இந்த பக்கவாதம் அப்படி அந்த படுக்கையில் இருந்துட்டாங்க. அவங்க போகிற பழக்கம் கொஞ்சம் ஆலய பழக்கம் கொஞ்சம் குறைந்து விட்டது. எங்களுக்கு பண்ணவள பாஸ்டேட், நாங்கள் பண்ணவள பங்களா சபைக்கு தான் நாங்கள் போகிறது. நாங்களும் அந்த பழக்கங்கள் ரொம்ப குறைவாக இருந்ததுனால வருஷத்தில் கிறிஸ்மஸ் நியூ இயர் இந்த 2 நாள் தான் ஆலயத்துக்கு போகிற பழக்கம் இருந்தது. அப்படி ஒரு நிலைக்குள் நாங்கள் இருந்தோம். ஏன்னா எங்கள் கிராமத்தில் ஆலயம் கிடையாது. அப்போ சத்தியத்தில் சரியாக நடத்தப்பட முடியாதபடிக்கு ஒரு சூழல் அன்றைக்கி இருந்த நிலைமையில் நாங்கள் மட்டும்தான் கிறிஸ்தவ குடும்பம்னு இருந்தது. இப்போ ஆண்டவர் கிருபையில் ஒரு 7-8 குடும்பங்கள் இருக்கிறது. இப்படி தான் என்னுடைய பூர்வீகங்கள் இருந்து தாத்தா காலத்தில் கிறிஸ்தவர்களாய் மாற்றப்பட்டார்கள். அப்படியே அந்த காலங்கள் இருந்தது. அதுக்கு பிறகு என்னுடைய அப்படி பூர்வீகமாக அவங்க தாத்தா காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அப்படி வந்திருக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் வந்த மாதிரி வந்துட்டீங்க. அப்போ தாத்தா காலத்தில் தானே. அப்புறம் நீங்கள் கிறிஸ்துவ குடும்பத்தில் வந்தாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களா? உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? நீங்கள் எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்க? அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். அது மறக்க முடியாத சம்பவங்கள். என்னுடைய 15 வயதுலலாம் நான் கொஞ்சம் வேதத்தை கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பித்த நாட்கள் உண்டு. கொஞ்சம் படிச்சுக்கிட்டே இருப்பேன். கூட்டங்கள், அருகில் நடக்கிற கூட்டங்களுக்கு செல்லுகிற பழக்கங்கள் உண்டு. அப்போ எங்கள் ஊருக்கு பக்கத்தில் 4 மாவடி அந்த கூட்டங்களுக்கு போகிற பழக்கங்கள் உண்டு. அதிலும் அந்த பழக்கம் எப்படின்னா, நாங்கள் மங்களக்குறிச்சியில் இருக்கும்போது அங்கே எங்கள் ஊரில் ஒரு டீச்சர் இருந்தாங்க, இப்போ இருக்காங்க. அவங்க தான் எங்களை ரொம்ப கொஞ்சம் இது பண்ண டீச்சர்கிட்ட நான் படித்ததுனால அவங்க அந்த பாசத்தில் எங்களெல்லாம் ஒரு 17-18 வயசில் எங்களை 4 மாடி திறப்பினாசன கூட்டத்துக்கு போக ட்ரை பண்ணி எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. ஆனால் 20 வயசுலலாம் நாங்கள் போக ஆரம்பித்தோம். அவங்க பிள்ளைங்களும் உண்டு. அப்படியே நாங்கள் அந்த பழக்கம் ஏற்பட்டது. அதுபோல் பக்கத்தில் எந்த கூட்டங்கள் நடந்தாலும் இந்த போகிற பழக்கம் எங்களுக்கு கொஞ்சம் உண்டு. ஆனாலும் என்னுடைய பாவ பழக்கங்கள் ஒன்று ஒன்றா என்னை தொற்றிக்கொள்ள ஆரம்பித்தது. ஒரு பக்கம் ஆலயத்துக்கு கூட்டங்களுக்கு அந்த பழக்கங்கள் இருந்தாலும் 22 வயசு 23 வயசுலலாம் அந்த பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவனாய் நான் மாறினேன். கெட்ட வார்த்தை, வாய்ப்பை திறந்தாலே கெட்ட வார்த்தையாக தான் வரும். அப்படி சில இது, ஏன்னா சுற்றி கிராமமாக இருந்தபடியினால் ஆண்டவரை சரியாக நம்ம கண்டு கொண்டு அவருடைய வழிகள் நடக்கக்கூடிய எந்த சூழலும் கிடையாது இந்த கிராமத்தில். அதனால் நான் திரும்ப ஸ்கூல் படிப்பு எனக்கு சரியாக அதுக்கு முடியலை. அதில் சரியாக சைன் பண்ண முடியலை. ஃபெயிலாகி தான் படித்தேன். அதுவும் காலேஜில் சேர்க்கவே முடியாத சூழ்நிலை. சபையாக இருந்தோம்னா சாயரபுரம் போப்ஸ் காலேஜில் எனக்கு கிருபையாக ஒரு சீட்டு கிடச்சிது. அதையும் சரியாக முடிக்கலை. ஃபுல்லாக துன்மார்க்க வாழ்க்கை.
குடிப்பழக்கம், சினிமான்னா சினிமா கிறுக்கன்னே சொல்லிடலாம். அப்போல்லாம் பொழுதுபோக்கே அதுதானே, பொழுதுபோக்கே அதான். இப்போ மொபைல் அந்த பொழுதுபோக்கை தாண்டி ஒரு அனுபவம், பொழுது அது இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்து ரொம்ப இதாக இருந்தேன். அதில் இன்னொன்று என்னென்னா, அதில் இந்த சினிமா பாடல்கள் என்னை ரொம்ப ஈர்த்தது. பாடல் சினிமா கச்சேரிகள் போகிற பழக்கம் ரொம்ப உண்டு. எப்படியா ஒரு நாள் இப்படி பாடிடணும்னு ஒரு பெரிய ஆசை. அதே போல் நான் சினிமா கச்சேரியில் சேர்ந்து பாடல்களை பாட ஆரம்பித்தேன். ஒரு குறிப்பிட்ட குரலில் ஒரு பாடலை பாடுகிறதுனால எனக்கு ரொம்ப வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். அது எங்கெல்லாமோ போய் பாடியாச்சு, எவ்வளவோ ஒரு பெரிய இது. 92 ஆமாம், சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் பாடி அப்படி ஒரு பக்கம் எல்லாமே ஒரு நாடெல்லாம் சுற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு குடிப்பழக்கம், இந்த சினிமா பார்க்குற பழக்கம் எல்லாமே இருந்து வாழ்க்கையில் இருந்தது. பணம் நல்லா சம்பளம் வரும், கச்சேரியில் பாடியாச்சுன்னா அது வரும், நல்ல பேர் இப்படியே இருக்கும். ஆனால் நிம்மதியோ சமாதானமோ கடுகளவும் கிடையாது. ஓ, பணம் வருமானத்துக்கு வழி இருந்தது, பேர் இருந்தது, ஆனால் நிம்மதி கிடையாது, கிடையவே கிடையாது. சரி, அதுதான் பிரதர் நீங்கள் சொல்லும்போது கிறிஸ்துவ வழியில் தான் வளர்க்கப்பட்டீங்க. ஒரு 15 வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தீங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தவறான பாதைக்கு திரும்பிட்டேன்னு சொன்னீங்க. இது நிறைய குடும்பத்தில் நடக்கும். ஆமாம், அதில் ஒரே ஒரு இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் பிள்ளைகளை சின்ன வயசில் பக்தியாக நடத்துகிற நீங்கள், அவங்க டேன் ஆகிற ஒரு டைம் தான் இந்த டீனேஜ்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெற்றோர்கள். அந்த வாலிப வயசு வரும்போது தான் அவங்க கல்லூரிக்கு படிப்புக்கு போக வேண்டிய சூழலை வரும், பெற்றோரை விட்டு அப்போ தான் அவங்க தவறான நண்பர்களோட ஐக்கியம் கிடச்சி வாழ்க்கை மாறுது. அந்த நேரம் தான் நீங்கள் கவனமாக இருந்து உங்கள் பிள்ளைகளை அன்பு பாராட்டி அந்த ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாங்களா, எங்கே இருந்தாலும் பைபிள் படிக்கிறாங்களா, ஜெபம் பண்ணுறாங்களா, இதில் நீங்கள் கவனமாக இருந்து பிள்ளைகளை காப்பாற்றினீங்கன்னா அவங்க ட்ராக் மாற மாட்டாங்க. கவனமாக இருங்க. அப்புறம் சொல்லுங்கள் பிரதர். இப்படியெல்லாம் இருந்து நிம்மதி சமாதானம் இல்லாமல் அலைஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டேன். 30வது வயதில் ஆண்டவர் என்ன கிருபையாக தொட்டார். அதாவது அது ஒரு பெரிய ஒரு ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு பலனை காண்பான்னு சொன்ன மாதிரி என்னுடைய பாட்டி இருந்தாங்க. எழும்புனாலும் ஜபம் தான், உட்கார்ந்தாலும் ஜபம் தான், என்ன செஞ்சாலும் ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஜபம் பண்ணுவாங்க. அப்போமே வெள்ளிக்கிழமை தூரம் விரதம் அப்படிம்பாங்க. இப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயருங்க, அவங்க விரதம்னு சொல்லிட்டு ஒன்றும் தண்ணி எதுவுமே குடிக்க மாட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஜபம் பண்ண ஜபம் மறக்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லி ஜபம் பண்ணிட்டே கிடப்பாங்க, ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. அந்த ஜபம் திரும்ப அந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு வருவாங்க. பண்டாரவளையிலேருந்து வருவாங்க. இவங்கெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஜபம் பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க ஒரு ஆள் கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த டீச்சர் குடும்பம் எல்லாம் அங்கே செட்டில் ஆனாங்க. சரி சரி சரி. அதில் அந்த ஜெபத்தையெல்லாம் கேட்டுத்தானோ ஆண்டவர் என்னமோ. அப்புறம் இந்த தெரப்பி நோசல் கூட்டங்கள், இந்த கூட்டங்களுக்கு போகிறது, சரி, இந்த பழக்கம்லாம் எனக்கு இருந்தது. அநேக செய்திகளை கேட்டதை வச்சது. அப்புறம் 30 வயசில் எப்படி ஆண்டவர் தொட்டார் அதை சொல்லுங்கள். அது ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சினிமா கச்சேரி மேடை. சரி. தெந்திரிப்பற பக்கத்தில் மாவடி பண்ணை எல்லாம் ஒன்று தான். சரி. அங்கே ஒரு பெரிய கோவில் திருவிழா. அங்கே சென்னை ஃபேனரில் ஒரு கச்சேரி ப்ரோக்ராம். அதில் இங்கேருந்து செல்லர் புக் பண்ணதில் என்னையை புக் பண்ணியிருந்தாங்க. ஓ, என்ன நீங்கள் இந்த வாய்ஸில் பாடுறோன்னே அதை போட்டிருந்தாங்க. அங்கே சரியான க்ரௌடு இருக்கும். அந்த கோயிலில் திருவிழா வச்சா ரொம்ப க்ரௌடாக இருக்கும். அப்போ நான் போயிருக்கேன், பாடுறேன். எங்கள் ஊரில் இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு என் கையில் என்னுடைய சம்பளத்தை கொடுத்தாங்க. நான் வாங்கி வச்சுருக்கேன். அங்கேருந்து ஊருக்கு வரணும். இப்போ நான் எங்கே வரணும்னா, நான் பிரகாசபுரத்தில் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி. அந்த டைம் ஹாஸ்டல் அசிஸ்டண்ட் வார்டனாக இருந்தேன். சரி. அந்த ஸ்கூலுக்கு நான் வரணும். 1:30 மணி, நைட்டு 1:30. ஒரு பயத்தில் உட்காந்துருக்கேன். என்ன பயம் என்றால், நான் பிரகாசபுரத்துலேருந்து குளத்துக்குடியிருப்பு, கடையநடை இதை தாண்டி நான் தெந்திரிப்பறைக்கு போயிட்டேன். நான் போன பிறகு ஒரு செய்தியை கேள்விப்படுதேன். இங்கே வட மாவட்டத்தில் இருந்து பொழைப்புக்கு வந்த ஒரு குடும்பம் ஒரு ஐயா குடிச்சிட்டு மனைவி 2 பிள்ளைகளை வெட்டி போட்டார். ஐயோ. ஓ, சரி. தென்கடையநடைங்கிற இடத்துல சரி வெட்டி போட்டார். இந்த செய்தி அங்கே போன பிறகு வருது, வெட்டி ரோட்டில் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, நீங்கள் அந்த வழியில் தான் வரணும். எனக்கு ஒரு பெரிய பயத்தில் உட்காந்துருக்கேன். அந்த பயத்தில் உட்காந்துருக்கேன். அதுக்கு பிறகு என்னமோ தெரியல, அப்படியே உட்காந்துருக்கேன். என் உள்ளத்தில் ஒரு உணர்வு வருது,
இப்படி ஒரு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு நான் இது வரைக்கும் எவ்வளவோ செய்தி கேட்டிருக்கேன், வச்சுருக்கேன், பைபிளை படிச்சிருக்கேன். ஆண்டவர் எனக்கு ஒரு ஒரு உணர்வு உள்ளத்தில் வந்தது. இன்னைக்கு மரித்தால் உன் நிலம் என்னை அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்குள்ளே ஒரு கொஸ்டின் அப்படியே வந்தது. அது வந்தது தான் எனக்கு அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஒரு நடுக்கம் பிடிச்சது. என்ன இப்படி ஒரு இது வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ஆண்டவர் என்னுடைய கண்களை திறந்தார். அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை மறக்க முடியாது. அன்னையோட அந்த சினிமா கச்சேரி அவுட். அப்படியே வெளியே வர வச்சார் ஆண்டவர். அந்த மரண பயம் வந்த உடனே இனிமே நம்ம ஆண்டவரை பிடிச்சா தான் பயம் வந்தது. ஆனால் அதுக்கு பிறகு ஆண்டவருடைய அன்பை சொல்லித்தான், அன்பை நினச்சி தான் நான் அவர்கிட்ட வந்தேன். இந்த பயத்தில் மட்டும் இல்லாதபடிக்கு அவர் எனக்காக மரித்தாரே, நான் இப்படிலாம் பாவம் செஞ்சேன்னு சொல்லி ஆண்டவருடைய அன்பு அதுக்கு பிறகு வேலை செய்யுது. ரொம்ப சந்தோஷம். பயத்திலிருந்து வர்றது அவ்வளோ ஸ்ட்ராங்கு நம்ம சொல்லுது. அவர் நமக்காக மரிச்சாரு. அந்த இடத்துல ஒப்பு கொடுத்து கண்ணீரோட விட்டு அழுது. அதான் அவர் பிரதர் சொன்னார், நிறைய ஆத்துமாக்கள் ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு பிசாசும் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னார். அவனும் நம்ம ஊழியத்தில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறான்னாரு. என்ன அப்படின்னு கேட்டும்போது அவன் போய் மக்களை படுத்துகிற பாடலை தான் அப்போ நம்ம ஆண்டவரை தேடக்கூடிய எண்ணம் வந்து அப்புறம் ஆண்டவருடைய அன்பை புரிந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் பார்த்தார். உண்மையில் நீங்கள் வந்து முன்னால் வந்து இப்படி கச்சேரிகளில் சினிமாவை கண்டே பாடலை பாடின ஆள். ஆனால் இப்போ நீங்கள் கர்த்தருக்காக பாடல் பாடிட்டு இருக்கிறீங்க. பாடல் பிரசங்கம் எல்லாம். ஆமாம், எனக்கு நல்லா தெரியும். உங்கள் கூட நான் நிறைய ஊழியம் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அருமையான ஒரு பாடகர். பிரியமானவர்களே, நீங்கள் ஊழியக்காரங்க, பாஸ்டர்கள், போதர்கள் இருந்தீங்கன்னா அந்த பிரதரை ஊழியத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம். அவர் பாடினார்னா அந்த இடமே அதிரும், அப்படி பாடுவார். அது மாத்திரம் இல்லை, இப்பொழுது நல்ல செய்தி கொடுத்து செய்தி ஊழியத்தையும் செய்கிறாங்க, அதே நேரத்தில் பாடல் ஊழியத்தையும் செய்கிறாங்க. நீங்கள் இந்த கேளுங்கள் தரப்படணும் அந்த பாட்டை பாடுவீங்க பிரதர். அதில் ஒரு சரணம் கொஞ்சம் பாடிருங்களேன், மக்கள் கொஞ்சம் கேட்டா. ஆமாம், மயில் பாடுங்க. உட்காந்துக்கிட்டு பாடுறது எனக்கு இஷ்டமான மாதிரி இருக்கும். ஆமாம், ஒரு ஸ்டான்ஸா மட்டும். ஒரு சரணம் மட்டும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். பெத்தலகேம் நகரில் மாட்டு தொழுவம் அதில் பிறந்தார் பரமபிதா. யோசேப்பு கண்ணி மரியின் மடியில் தவழ்ந்தார் இயேசு பிதா. இயற்கை உலகமே தூய்மையானதென இயேசு நினைத்தாரே. எல்லா உயிர்களும் தன்னுயிரெனவே பேசி மகிழ்ந்தாரே. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். ஆமென். உண்மையில் ரொம்ப அருமையாக இருந்தது பாட்டு. உங்கள் பாட்டு நான் நிறைய மீட்டிங்கில் நான் செய்து கொடுக்கும்போது நீங்கள் பாடியிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது. இப்போ நீங்கள் கச்சேரிலையும் பாடுனீங்க, இப்போ நீங்கள் ஆண்டோடைய மேடையிலையும் பாடுறீங்க. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் உங்களை நீங்கள் உணர்றீங்க? அது ஜனங்களுக்காக பாடணும், இது ஆண்டவருக்காக பாடுறோம். வெரி குட். அது வந்து காசுக்கு பாடுறது, புகழுக்கு பாடுறது. புகழுக்கு பாடுது. இது ஒரு அன்னைக்கு பணத்தை கையில் வச்சு பாடுறோம், அன்னைக்கு சமாதானத்தோடு பாடிடும். ஆமாம், ஆண்டோடைய அன்பை நினச்சி நம்ம பாடுறோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நான் பார்த்துருக்கேன் பிரதர், நிறைய பேர் பாட்டு படிப்பாங்க. ஆனால் நீங்கள் பாட்டு படிக்கும்போது அதில் ஒரு அபிஷேகம் பலமாக இறங்கும். நான் எத்தனையோ இடத்துல பார்த்துருக்குறேன் உங்களை. சில சூழ்நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஏ சிஸ்டம் சரி இருக்காது, அங்கே ஆட்கள்லாம் என்ன தானன்னு இருப்பாங்க, எப்படியோ இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து மைக் எடுத்து பாட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமாக ஒரு பிரச்சனை வந்துடும். அதுக்கு காரணம், ரகசியம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பாடகர் சும்மா சீன் போட்டுக்கிட்டே பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அபிஷேகம் இல்லாமல் நானும் பாடுறேன்னு சும்மா ஸ்டைலாக அது பண்ணி. ஆனால் இந்த அனாயிண்டிக்குள்ளே வரணுன்னா அதுக்கு என்ன ரகசியம், அதை சொல்லுங்கள். நிறைய பாடுற ஊழியக்காரங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது ஆண்டவருடைய ஒரு இறக்கம், வேற ஒன்றுமே கிடையாது. ஆமென். இப்போ அந்த சினி கச்சேரி ஃபீல்டில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு மறுநாள் நைட்டு ப்ரோக்ராம் இருந்தால் கூட பகலில் ஒரு 3-4 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா த்ரோட் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. ஓ சரி. முழிச்சாச்சுன்னா த்ரோட் நல்லா இருக்காதும்பாங்க. ஆனால்
ஊழியத்துக்கு வந்த பிறகு அதுக்கு நமக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆ, எப்போ முழிக்கும் எப்போ தூங்குறோம் ஒன்றுமே கிடையாது. ஆமென். ரொம்ப ஆச்சரியம். இதெல்லாம் வந்து அதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய கிருபை. அது வந்து அது ஒன்றுமே கிடையாது. சரி. அந்த தொண்டை அப்படி கட்டாமல் இருக்கிறது வைக்கிறது எல்லாமே ஆண்டவருடைய பெரிய இறக்கம். அது வந்து ஜெபம் இல்லாமல் அது ஜெபம். ஜெபமெல்லாம் குறைவு தான். ஆமா. அது ஜெபத்தில் தான். அது ஆண்டவரே நீங்கள் தந்த குரல், ஆமென். நீங்கள் தந்த தாளந்து, நீங்கள் மகிமைப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அது வரும். ரெண்டாவது இது ப்ரொஃபஷனலாக இல்லாதபடிக்கு தேவனுக்காகன்னு சொல்லி அதை செய்யும் பொழுது ஒரு dedication, ஒரு அர்ப்பணிப்பு. அப்படி செய்யும் பொழுது அது ஆண்டவர் வந்து இப்போ நான்லாம் அதான். எத்தனையோ இடத்துல ரொம்ப மியூசிக்கு வச்சுருக்கோம். நான் பாடுவேன் சில இடத்துல, அப்படி அமைதியாக இருக்கும். சில பாஸ்டர்ஸ் வருவாங்க, சுதி இருக்காது, தாளம் இருக்காது, ஆனால் ப்ரெசன்ஸ் அப்படி இறங்கும். ஆமென். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆ, என்னன்னா அது ஜெபம். அதான். இங்கே திறமை இருக்கும், அங்கே ஜெபம் இருக்கும். அதான் உண்மையிலே அதான் பாயிண்ட். இப்போ சினிமாக்காரங்களும் பாடுதாங்க, அவங்க பாடுனா பியாய் ஆடும், நம்ம பாடுனா பியாய் ஓடும். ஆமென். ஏன்னா இது நம்ம கர்த்தரை சொல்லி பாடுதான். அது சரி. அதான் பெரிய ஒரு இது. அதை நானும் பார்த்துருக்கிறேன் பிரதர். நம்ம ஒன்றாவே தங்கிலாம் ஊழியம் பண்ணியிருக்கோம் நிறையா. எப்போ பார்த்தாலும் ஒரு ஜபம் இதிலே இருப்பீங்க. நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா போய் உடனே அந்நிய பாஷையில் பேசி ஜெபம் பண்ணுவீங்க. அதனுடைய விளைவு தான் அந்த அபிஷேகம் அப்படி வெளிப்படுது. ஒன்று. ரெண்டாவது டெடிகேஷன். நீங்கள் வந்து ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவருக்கு, இனி நான் கச்சேரி பாட மாட்டேன், இனியே இயேசுக்காக தான் பாடுவேன். அதான் அர்ப்பணிப்பு. அதான் சிலர் என்ன செய்வாங்கன்னா, அந்த பாட்டு கிறிஸ்துவ பாட்டு தான் கல்யாண வீட்டில் பாடுவாங்க, ஏன்னா அங்கே காசு கிடைக்கும். ஆனால் கன்வென்ஷனுக்கு பாட சொன்னால் அவ்வளோ காசு கிடைக்காது, சர்ச்சுக்கு போனால். அதனால் அங்கே போனால் நிறைய காசு கிடைக்கணும். அது வந்து டெடிகேஷன் கிடையாது. நம்ம அர்ப்பணிப்போட என் வாய் ஆண்டவரை தான் துதிக்கும். அது ஊழியத்தின் தரிசனத்தோடு தான் செய்யணும். அந்த அர்ப்பணிப்பு தான் கர்த்தர் பார்த்து உங்கள் மேலே ஒரு நல்ல அபிஷேகம் வச்சுருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம் பிரதர். அப்புறம் ஊழியத்துக்கு வந்து நீங்கள் எத்தனை வருஷம் ஆச்சு, இப்போ என்ன மாதிரி ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அடுத்து உங்களுடைய தரிசனம் என்ன, இது குறித்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். 30 வயதில் ஆண்டவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டேன். ஒரு 4 வருஷங்கள் அந்த ஸ்கூலில், பிரகாசபுரம் ஸ்கூலில் வந்து நான் ஒர்க் பண்ணேன். சரி. இது ஆண்டவருடைய பெரிய இறக்கம். 30வது வயதில் மீட்கப்பட்ட நான் ஒரு 2002 என்று நினைக்கிறேன், 2002 தான். அப்போது நேசரத்தில் வந்து குளத்துக்குடி இயேசுவே மீட்பர் ஊழியத்திலேருந்து ஒரு வாலிபர் எழுப்புதல் முகாம் வைத்திருந்தோம். 3 நாள் தங்கியிருந்தோம். ஆமென். அப்போ அந்த கேம்பில் தான் ஆண்டவர் நான் ஒப்பு கொடுத்தேன், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அருமையான ஐயா சாம் டேனியல் ஐயா வந்து ஓஎம்லேருந்து வந்து பேசினாங்க. ரொம்ப தொடப்பட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். பார்ட் டைமாக ஒரு 3 வருஷம் அப்படியே செய்து கொண்டே இருந்தேன். திரும்ப 2005 எனக்கு மேரேஜ். இப்போ முழு நேரமாக ஆண்டவருடைய ஊழியத்தை சுவிசேஷ பணியாக செய்து கொண்டு இருக்கிறேன். கிராமங்கள் தோறும் சுவிசேஷ ஊழியத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மற்ற கன்வென்ஷன் போய்கிட்டு இருக்கேன். சில ஜெப ஐக்கியங்கள் எங்களுக்கு உண்டு. நாசரத்தில் ஒரு ஐக்கியம் இருக்கிறது. அந்த ஐக்கியத்தில் நாங்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ண வைப்போம். இப்படி ஆண்டவருடைய ஊழியங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னும் எஞ்சிய நாட்களும் தேவ சித்தத்தின்படி ஊழியத்தை செய்ய கர்த்தர் பிறந்தார். ஆமென். ஆமென். இன்னொரு காரியமும் உங்கள் வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ மேரேஜ் பண்ணீங்க. மேரேஜ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய வசதியான இடத்துல இருந்தெல்லாம் பொண்ணு தர்றேன்னு சொல்லி வந்தது. ஆனால் நீங்கள் வசதியெல்லாம் பார்க்காம ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெண்ணு தான் வேணும், கஷ்டப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப வசதியெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஒரு அர்ப்பணிப்போடு செயல்பட்டீங்க. இப்போ பார்க்க நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறீங்க. நீங்கள் ஊழியத்துக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேடணும். அதை விட்டுட்டு நல்ல வசதியான பொண்ணு வேணும்னா ஒரு நீங்கள் ஊழியத்துக்கு போவீங்க, அவங்க வேறொரு பக்கம் உங்களை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை துணையை தேடினீங்கன்னா வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். பணம், செல்வம் இது மாத்திரமே கவனம் வச்சு ஊழியம் செய்யணும்னு நினைக்காதீங்க. அது நிரந்தரம் கிடையாது. நமக்கு முக்கியம் கர்த்தர் தான். அதில் தரிசனமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் அதுக்கே பற்றி உங்களை நடத்துவார். சரி, ரொம்ப சந்தோஷமான காரியம் பிரதர். நீங்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவங்கள் நிறைய பாடகர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். இந்த பாடகர் ஊழியத்தை மாத்திரமே செய்கிற ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நீங்களும் பிரதான ஒரு பாடகர். அவங்களுக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்க? உங்கள் ஆவிக்குரிய அனுபவத்தில் இருந்து இந்த பாட்டு ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு ஒருவேளை வரக்கூடிய சோதனை என்ன, அவங்க எப்படி விழுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு அனுபவம் தெரியும். அவங்களுக்கு என்ன நீங்கள் ஆலோசனை சொல்ல விரும்புகிறீங்க? பாடல் ஊழியத்தை சிலவங்க நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து செய்யணும். ஏன்னா
பாடல் வந்து இப்போ ஒரு 100 பேர் முன்னால் இருக்காங்கன்னா எப்படியும் ஒரு 50%க்கு மேலே பாடலை ரொம்ப ரசிக்கிறவங்க இருப்பாங்க. பாடலை ரொம்ப ரசிப்பாங்க. அதை பண்ணுற பாடகரையும் ரொம்ப நல்ல இவர் இந்த இடத்த நல்லா பாடுறாரு, இந்த ராகம் நல்லா கொண்டு போகிறாரு, இந்த எல்லாமே விட்டு இந்த இடமெல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது நம்ம கர்த்தருக்கு பின்னாலே அதை மறைஞ்சு நின்று ஆண்டவர் அப்படியே ஃபோக்கஸ் பண்ண. ரெண்டாவது அதில் வந்து ரொம்ப ஜோம் பண்ணி தான் அதை செய்யணும். அதே மாதிரி மியூசிக்கு இப்போ கீபோர்டு தெரிஞ்ச சிலர் உள்ளே இருப்பாங்க, கூட்டத்தில் இருப்பாங்க. அந்த கீபோர்டு அப்படியே பார்த்து அவங்க நம்ம இப்படி வாசிக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எல்லாம் நம்ம வந்து ஆண்டவருக்கே அந்த மகிமையை செலுத்தி பின்னால் மறைஞ்சு போகும்போது நம்ம தப்பிச்சது வருவதற்கு பாடலை ஆண்டவருக்காக நம்ம பாடுவோம். பாடி ஆண்டவரோட நாமத்தை மகிமைப்படுத்த நம்மளை குறையில்லாமல் நம்ம நடத்துவோம். அது ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை பிரதர் நீங்கள் சொன்னது. ஏன்னா மகிமை எல்லாம் கர்த்தருக்கு செலுத்தணும். ஆமாம். இப்போ நம்ம ஆராதனை நடத்துகிறோன்னு வைங்களேன், ஸ்டேஜில் நின்று பாட்டு ஆராதனை நடத்தும்போது ஆராதனை என்பது யாருக்கு செய்யக்கூடியது? கர்த்தருக்கு செய்யக்கூடியது. ஆனால் இன்றைக்கி நிறைய ஆராதனை நடத்துகிற ஊழியக்காரங்க பாடகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தனக்கு நேரம் மக்களை நடத்துகிறாங்க. இவங்க டான்ஸ் பண்ணுறது, இவங்க அசைவோ, இவங்க ஹேர் ஸ்டைலு, இதைத்தான் மக்கள் கவனிக்கும்படியாக நினைக்கும். அது தவறான ஒரு காரியம். தவறான காரியம். ரெண்டாவது அந்த சினிமாத்தனம் தொடாத அளவுக்கு பார்த்துக்கிடணும். அந்த அப்படியே வரும் சினிமா ஸ்டைல் அப்படியே வர்ற மாதிரி அப்படியே வரும். அது வராத அளவுக்கு நம்ம காத்துக்கணும். அது வந்து ஒருத்தன் வந்து நம்மளை பாராட்டிட்டோம்னா நம்ம அதிலே தான் நம்மளை போக வேண்டியது. அதை அப்படியே எடுத்து நம்ம நம்ம முழுசும் கர்த்தருக்கே செலுத்தணும். நம்மளை மறைச்சி தேவன் நம்ம மூலமாக வெளிப்படணும். அந்த எண்ணத்தோடு இருக்கணும். பிரசங்கம் பண்ணாலும் சரி, பாட்டு பாடினாலும் சரி, மகிமை தேவனுக்கு நேராக செலுத்தணுங்கிறதுல அர்ப்பணிப்போடு கூட அவங்க இருக்கணும். அதே நேரத்தில் இப்போ பாடகர்கள் வந்து எல்லாரும் ரொம்ப விரும்புவாங்கன்னு சொன்னீங்க. பாடகர் ரொம்ப விரும்பத்தான் செய்வாங்க. அதனால் பாடகர்களுக்கு நிறைய சோதனைகளும் வரும். ஆமாம். ஏன்னா நம்மளை ஹீரோவாக்கணும்னு நினைப்பாங்க. பாடலை விரும்பும்போது பாடகருக்கு சோதனை வரும். அந்த நேரத்தில் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டியதும் ரொம்ப அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ரொம்ப நல்ல அனுபவங்களை சொன்னீங்க பிரதர். சரி, இப்படிப்பட்ட இந்த கடைசி நாட்களில் நீங்களும் பல வருஷம் ஊழியம் செய்கிறீங்க. இந்தியாவில் எழுப்புதல் வரும்னு சொல்கிறாங்க. அதை குறித்து உங்களுடைய விசுவாசம் என்ன? எழுப்புதல் வேணுமா? எழுப்புதல் வருமா? அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? அந்த எழுப்புதல் காரியங்களை குறித்து 1-2 வார்த்தை ஊழியக்காரங்களுக்காக நீங்கள் சொல்ல அன்போடு கேட்குறேன். எழுப்புதல் வேணும் என்று சொல்லி நாம் ஜெபிப்பது, வாஞ்சிப்பது ரொம்ப சந்தோஷமான காரியம். ஆனால் எங்கள் ஃபெலோஷிப்பில் நாசரத்தில் நாங்கள் ஒரு ஃபெலோஷிப்பில் இருக்கோம். எழுப்புதலுங்கிற அந்த சரியான மீனிங் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. ஓ சரி. அந்த எழுப்புதல்னா சிலர் வந்து என்ன சொல்லுறாங்க, நீ கைத்தட்ட ஆரம்பிச்சுட்டா உனக்குள்ள எழுப்புதல் வந்துருந்தாங்க. நீ அலையிலையோ சத்தமாக சொன்னால் உனக்குள்ள எழுப்புதல் ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் எழுப்புதலுங்கிறத வந்து எங்கள் ஃபெலோஷிப்பில் வந்து எங்கள் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. உன்னுடைய சுயம் சிலுவைக்கு போகணும். ஆமென். நீ சிலுவைக்கு போகணும், மரிக்கணும், எழும்பணும். இதுதான் எழுப்புதல். எழுப்புதல் இங்கே தான் ஆரம்பிக்கணும். ஆமென். இப்போ மற்றபடி இதில் சான்ஸே கிடையாது. நான் தினமும் சிலுவைக்கு போய் அடித்து நோரைக்கு அதில் டெட் ஆகி அப்படி எழும்பி வரும்போது தான் ஒரு காரியத்தில் எழுப்புதல் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. சாதாரண காரியத்துக்கு இன்னும் அடிமையாக நம்ம இருந்து இப்போ நீ சேர்த்தே சொல்லுதான் சில எல்லாத்தையும் நம்ம விட முடியல இப்போ. ஆனால் நம்ம ஒரு இடத்துல ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டு கொண்டே இருந்து எல்லாம் அப்படியே இருக்கும் பொழுது நம்மளை கொண்டு எழுப்புதல் வரும்னா அது ரொம்ப கஷ்டம். எழுப்புதலுங்கிறது அது வேறு. அதனுடைய அனுப்பிப்போம். அகஸ்டின் ஜெபக்குமார்னு ஏரலில் பேசினாங்க. அப்போ ஏரலில் பேசும்பொழுது ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஊழியக்காரங்க விடுதலை முகாமில் ரொம்ப விடுதலையாக பேசுதீங்க, இந்த மீசைக்கு தலைக்கு டை அடிக்காமல் இருக்க முடியலையே உங்களால் அப்படின்னா, இந்த மைக்கே ஒன்றையால் விடுதலை ஆக முடியல, நீ விடுதலை முகாமில் எப்படிப்பா பேசுவோம் மாதிரி அவர் சொன்னார். எனக்கு மறக்க முடியாது. சரி சரி. அது வந்து அப்போ இதுலேயே நம்ம இன்னும் விடுதலை ஆகலை. நீ எழுப்புதல் உனக்குள்ளே என்ன எழுப்புதல் வந்துட்டு இதை தாண்டி ஒரு எழுப்புதல் உனக்குள்ளே வரலை. நீ பெரிய எழுப்புதல் நம்ம எதிர்பார்க்கறது கஷ்டம். ரெண்டாவது ஒரு மனம் எழுப்புதலுங்கிறது இப்போ மற்ற டிஎல் மூடி, ரொனால்டு போங்க காலத்தில் உள்ள எழுப்புதல் வந்து இப்போ டிஎல் மூடி அங்கே தேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் அடைச்சிட்டாங்க. அவர் எழும்பி வர்ற காலத்தில் போலீஸ் ஸ்டேஷன் அடைச்சிருக்காங்க, ஒரு கேஸும் இல்லை. அப்போ என்னென்னா குற்றவாளிகள் ஃபுல்லாக மனம் திரும்புகிறாங்க, வைக்காங்க, எல்லாம் திருட்டு கொலைகள் ஒன்றுமே இல்லாமல் போகும். காரணம் என்னென்னா இவங்க அந்த எழுப்புதலுக்குள்ளே இருக்காங்க, மற்றவனை எழுப்பி விடுதாங்க. எழுப்புதல் தீ அப்போ தான் பிடிக்கும். அப்போ எழுப்புதல் வந்து பரலோகத்திலேருந்து வரப்போகிறது கிடையாது.
அது எழுப்புதலுக்கு எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாரு, சிலுவையை கொடுத்துட்டாரு. செத்துன்னு எலும்பு, ஒவ்வொரு நாளும் எலும்பு. இப்போ எழுப்புதல் நமக்குள்ள தான் இருந்து வரணும், புறப்பட்டு வரணும். இப்போ எழுப்புதல் ஆண்டவர் விட்ட வேண்டியது. இந்த அதாவது இப்போ பெந்தேகோஸ்து நாளில் உன்னதத்திலிருந்து வந்த அக்னி அவங்க மேல விழுது. அப்போ அவங்க வாழ்க்கையை அந்த அக்னி மாற்றுது. அவங்க மாற்றப்பட்ட உடனே தேவன் அவங்களை பயன்படுத்துறாரு. எழுப்புதல் வந்துருது. ஆமா, அது நம்முடைய அர்ப்பணிப்பு ஒரு பக்கம், தேவனுடைய தீர்மானம் ஒரு பக்கம். இரண்டும் சேரும்போது கர்த்தருடைய கிரியை வெளிப்பட்டு எழுப்புதலா மாறும். வேற மாதிரி ரூட்ல நம்ம கொண்டு போக முடியாது. சரி, முதல்ல எனக்குள்ள சரியான ஒரு எழுப்புதல் இருக்கும் பொழுது நான் போற இடத்துல அது ஆண்டவர் நம்ம போற இடத்துல கண்டிப்பா அந்த காரியத்தை. சரி, ரொம்ப சந்தோஷம் பிரதர் உங்களை சந்திச்சதுல. பிரதர், நீங்க அந்த பாடல்கள் பாடும்போது முன்னாடி கச்சேரியில ஒரு சீர்காழி கோவிந்தராஜன் அவருடைய பாட்டை பாடுவீங்க, அவங்களுக்கு குரல்னு சொன்னீங்க. அவர் கிறிஸ்தவ பாட்டும் பாடியிருக்காரு. அவர் பாட்டில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு இருந்தால் ஒரு கவி கொஞ்சம் படிங்களேன். அவர் கல்வாரி சிலுவையை குறித்து அவர் ஒரு பாடலை பாடியிருக்கிறார்கள். அந்த பாடல் ஒரே ஒரு கவியை மட்டும் தேவநாம மகிமைக்காக அடிமை நான் பாடுகிறேன். எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர், எங்கே சுமந்து போகிறீர், எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர், எங்கே சுமந்து போகிறீர், எங்கே சுமந்து போறீர், எங்கே சுமந்து போறீர், இந்த காணலில் உமதங்கம் முழுதும் நோக, உமதங்கம் முழுதும் நோக, ஐயா என் இயேசுநாதா, உமதங்கம் முழுதும் நோக, ஐயா என் இயேசுநாதா, எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர், எங்கே சுமந்து போகிறீர், எங்கே சுமந்து போகிறீர் சிலுவையை நீர், எங்கே சுமந்து போகிறீர். ஆமென். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். உண்மையிலே அவர் படித்த மாதிரியே பாடுனீங்க. இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியக்காரங்க, விசேஷமாக பாடகர்கள், அவங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக, இது பார்க்குறவருடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு ஜெபம் பண்ணிருங்க. நீங்கள் அவங்கள பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காய் உமக்கு நன்றி. நீர் எங்களை மீட்ட அந்த நன்மையான காரியங்களை ஜனங்கள் மத்தியிலே நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. இதன் மூலமாய் உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும். பார்க்கிற ஜனங்கள் ஆண்டவரே அந்த மேலான சந்தோஷத்தை நாடி உம்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. நீங்க மட்டும்தான் மகிமைப்படணும் ஆண்டவரே. தேவனே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே தகப்பனே, பாடல் பாடுகிற பிள்ளைகள் ஆண்டவரே இருப்பார்கள். உம்முடைய நாமத்துக்கு மகிமைக்காக ஆண்டவரே அவர்கள் பாடி தங்கள் வாழ்க்கையை உமக்கு செலுத்த கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க, இந்த தொலைக்காட்சி ஆசீர்வதிங்க, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் பாடுவேன் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். எங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்தீங்க ஐயா. நாங்கள் பாடி உம்மை குறித்து பேசி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அதுபோல் ஒரு கூட்டங்கள் அப்படி எழும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா ஜனங்களையும் ஆசீர்வதிங்க, குற்றம் குறைகளை மன்னிங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ரொம்ப சந்தோஷம் பிரதர். இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கிற எல்லாருக்கும் இன்றைக்கி நீங்கள் பகிர்ந்து கொண்ட காரியங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து பெனியல் டிவி ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. பிரியமானவர்களே, இந்த நாள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். விசேஷமாய் பாடல் ஊழியத்தை செய்கிற சகோதரிகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அவை அந்த ஊழியத்தை நீங்கள் கர்த்தருக்காக செய்யுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்தி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு நிகழ்ச்சிகளை உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. ஆமென்.